ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலான ஜீரா ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேன் ஹீட்டப் பண்ணதும் நான் கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் நான் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரீஃபைன் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரைஸ் தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ரைஸை பாயில் பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் விசில் போட்டு. இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் பார்த்தோன்னா பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் லவங்கம், கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஜீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணி ஸ்பைசஸும் இந்த ஜீரகமும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சோம்பு எதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் அது கூட நான் ஜீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ரொம்ப 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 ஹெல்த்தியான ரைஸ் இது. பட் ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை லஞ்ச் பாக்ஸ் இங்கே ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்கான ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இந்த ஜீரா ரைஸ் ரெடி பண்ணலாம். இது நம்ம ஒயிட் பிளெயின் ரைஸாக தான் இருக்கும். நம்ம எந்த சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 3 க்ரீன் சில்லிஸ். இது கூட கொஞ்சம் கிட்ஸ்க்கு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இது கூட பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கேரட்ஸ் அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீனாக இருக்கிறதுக்காக பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அந்த பட்டாணி நல்லா வேகணும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம் டேஸ்ட்டுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா குக் ஆகணும். இப்போ பாருங்களேன், நல்லா ப்ரௌனாக குக் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ நான் குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் இதை செய்யலாம். இல்லை நார்மல் ரைஸில் கூட இந்த ஜீரா ரைஸ் செய்யலாம். பட் ஜீரா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த டிஷ் பிடிக்கும். மோஸ்ட்டாக இது நார்த் இண்டியன்ஸ் தான் இந்த ஜீரா ரைஸ் சாப்பிடுவாங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யம்மியாகவே இருக்குது. நானும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு. இப்போ ஃபைனல் கார்னிஷிங்காக நான் கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.